வெல்கம் டு கனி கிரைம் டீடைல். அன்னைக்கு சரியா மார்ச் 14, 2023 மும்பையில் காலாசவுக்கி அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுரேஷ்குமார் போர்வால் அப்படின்ற நபர் ரொம்பவே பதட்டமாக தன்னோட தங்கச்சியான வீணா ஜெயினை என்னால் 2 மாசமா பார்க்க முடியல, அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, அவளை என்னால் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி என்னோட தங்கச்சியும் அவளோட ஒரே மகனான ரிம்பிள் ஜெயினும் தான் ஒன்றா ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. ரிம்பிள் கிட்ட கேட்டாலும் சரியா எதுவும் சொல்ல மாட்றான். அது மட்டும் இல்லாம என்னையும் வீட்டுக்குள்ளேயே விட மாட்றான். என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் இதை ஒரு சாதாரண அம்மா மக சண்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்டை ரொம்ப நார்மலா எடுத்துக்கிட்டாங்க. வீணாவோட வீட்டுக்கு விசாரிக்க வந்தப்போதான் ரிம்பிள் கதவை திறக்கவே இல்லை. போலீஸ் நீங்க இப்ப கதவை திறக்கணும்னா நாங்க உடைச்சிட்டு உள்ள வருவோம்னு சொன்ன உடனே தான் பயந்துகிட்டு ரிம்பிளும் கதவை திறந்திருக்கான். அவ கதவை திறந்த உடனே ஒரு மோசமான வாடையை எல்லாருமே உணர்ந்தாங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல்ல வீணா ஜெயின் பத்தி நாம பார்த்துருவோம். வீணா ஜெயின் இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா 2000 உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. வீணா ஜெயினும் ஒரு ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட நபராக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ரிம்பிள் ஜெயின் அப்படின்ற ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்திருக்காங்க. தன்னோட தங்கச்சியோட இந்த நிலைமையை பார்த்த சுரேஷ், அதனால தனியா இங்க வாழ முடியாது, உனக்கு வேற உடம்பு சரியில்லை, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ ரொம்பவே கஷ்டப்படுவ, நீ வேணா எனக்கு சொந்தமான வீடு மும்பை லால்பாக்ல இருக்கு, நீயும் குழந்தையும் அங்க இருந்து போங்க, மாசம் மாசம் நான் கொஞ்சம் செலவுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 பேரையுமே அங்க வச்சு பாத்துக்கிறவும் செஞ்சிருக்காரு சுரேஷ். அப்படியே காலமும் போய்கிட்டே இருந்திருக்கு. ரிம்பிளும் வளர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா ரிம்பிளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குமா. ரிம்பிள் சரியாவே படிக்க மாட்டா. இதனால +2 கூட பாதியிலே நிப்பாட்டிட்டா. அவ மாமா கொடுக்குற காசையும் வெட்டியா செலவு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. வீணா ரிம்பிள் கிட்ட படிக்கதான் இல்ல, ஏதாவது ஒரு வேலைக்கு போ, நமக்கு கொஞ்சம் காசு வரும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாள் தான் நாமளும் மாமாவே கஷ்டப்படுத்துறது, நீ வேலைக்கு போனா மாமாவுக்கு கொஞ்சம் பாரம் குறையும், மாமாவும் எவ்வளவு நாள் தான் பணம் கொடுக்க முடியும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் சொன்னா ரிம்பிளுக்கு அது சுத்தமாவே பிடிக்காதான். ரிம்பிள் எப்பயுமே காசை செலவு பண்ணிக்கிட்டும் போனை நோண்டிக்கிட்டும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு இருந்திருக்கான். இதனாலேயே அம்மாவுக்கும் மகளுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். இப்படி இருந்த சூழ்நிலையில தான் டிசம்பர் 27, 2022 வீணா டாய்லெட்டுக்கு போகும்போது படிக்கட்டுல தவறி கீழே விழுந்துட்டாங்க. உடனே ரிம்பிள் என்ன பண்ணணும்னு தெரியாம அவங்க வீட்டுக்கு கீழே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற 2 பசங்களை கூப்பிட்டுட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு மாடிக்கும் கூட்டு போயிருக்கா. அப்ப அந்த 2 பசங்களும் சொல்லியிருக்காங்க, அம்மாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நாம வேணா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரிம்பிளோ எங்க போனா காசு செலவாயிருமோன்னு பயந்துகிட்டு, இல்ல நீங்க மேல கொண்டு போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த 2 பையங்களையும் அனுப்பிட்டா. இதுக்கு அடுத்துதான் நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி ரிம்பிளோட மாமா செலவுக்கு பணம் கொடுக்க வந்திருந்திருக்காரு. அம்மா எங்கன்னு கேட்டா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இப்ப அவங்கள பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பியிருக்கா. கதவை கூட முழுசா துறக்காம கொஞ்சமா திறந்தா பதில் சொல்லியிருக்கா. சுரேஷும் விடுற மாதிரி இல்ல. வீணாவை போன்ல கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா போன் அடிக்குது, போன் எடுக்கல. இப்பதான் சுரேஷ்க்கு ஒரு ஞாபகம் வருது, நாம வீணாவை பார்த்தே கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆக போகுது. வர்ற வட்டம் எல்லாம் வீணா வெளியே போயிட்டா, உடம்பு சரியில்லாம இருக்கா அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்மளுக்கு அனுப்பி விடுறாளே ஒழிய நம்மளால வீணாவே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் வருது. அக்கம் பக்கத்துலயும் விசாரிச்சு பார்த்தா அவங்களும் வீணாவை நாங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. சுரேஷுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா ரிம்பிள் சண்டை போட்டா எப்பயுமே அவளோட அம்மாவை பயங்கரமா அடிப்பா. ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு சுரேஷ். போலீஸ் ரிம்பிள கதவை திறக்க சொல்லி பார்த்தா ஒரு கெட்ட துர்நாற்றம் வீசுச்சுல, அம்மா வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவ உடனே அவ ரூம்ல இருக்க ஒரு பெட்டை காமிச்சு அம்மா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே போலீஸ் அதை செக் பண்ணி போய் பார்த்தா அது வெறும் தலகாணியா இருந்திருக்கு. ரிம்பிளை பார்த்தாலே பல நாள் குளிக்கலைன்னு தெரியுது. ரிம்பிளோட தோற்றம், வீட்டில் அடிக்கிற நாற்றம், இதையெல்லாம் கவனிச்சு பார்த்த போலீஸ் ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வீடு முழுவதும் வீணாவை தேடுறாங்க. அப்ப அலமாரியை திறக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் போய் கீழே விழுகுது. அதை திறந்து பார்த்தா மனித உடல் பகுதி துண்டுகளா வெட்டப்பட்டு இருக்கு. ரிம்பிள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்போ அவ சொன்னது இதுதான். வீணா டிசம்பர் 27, 2022 கீழே விழுந்துட்டாங்க.
அப்புறம் 2 நாள் கழிச்சு அவங்க இறந்தும் போயிருந்திருக்காங்க. ரிம்பிளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்துட்டு இருந்திருக்கா. அவளோட அம்மாவோட உடல பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. மாமா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்? மாமா செலவுக்கு மாசம் மாசம் கொடுக்குற பணத்த நிப்பாட்டிருவார். இந்த வீடையும் விட்டு நம்மள காலி பண்ண வச்சுருவார். ஏன்னா, அவர் தர்ற பணம் அவரோட தங்கச்சிக்கு மட்டும் தான். நமக்கு இல்ல. ஏற்கனவே நம்மளையும் வேலைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படின்னு சொல்லி ரொம்ப டிம்பிள் யோசிக்கிறா. இப்படி அவ யோசிச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட அவங்களோட அம்மா இறந்த உடல் முன்னாடி 5, 6 மணி நேரம் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. அந்த நேரத்துல தான் டிவில கிரைம் பெட்ரோல் அப்படின்ற நிகழ்ச்சி ஓடிந்திருக்கு. அத பார்த்து அவ எடுத்த தப்பான முடிவு தான் அவ அம்மாவோட உடல துண்டு துண்டா வெட்டுறது. இத கேட்ட போலீஸ்க்கு ரொம்ப ஷாக். யாரும் அம்மாவ எங்கன்னு கேட்டா, அப்ப நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிருவோம் அப்படின்னு நெனச்சு தான் இந்த பிளானையே அவ செயல்படுத்த ஆரம்பிக்கிறா. ஆனா, அவ நெனச்ச மாரி அது அவ்வளோ ஈஸி கிடையாது. டிசம்பர்ல வெட்ட ஆரம்பிச்சவ, ஜனவரி 4 வரையும் வெட்டியிருக்கா. இவ வெட்டுறதுக்காக மார்பிள் கட்டரையும் யூஸ் பண்ணியிருந்தா. இந்த கட்டர ரிம்பிளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வாங்கி குடுத்துருக்கான். அவன்கிட்ட ஆர்ட் ஒர்க் பண்ணணும். அதனால எனக்கு கட்டர் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கா. ரிம்பிள் வாழ்ற வீட்டுக்கு பக்கத்துலயும் பில்டிங் ஒர்க் ஒண்ணு நடந்துட்டு இருந்திருக்கு. அவ அந்த நேரத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணி அவளோட அம்மாவோட உடம்ப கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அங்க ஒர்க் நடக்கிறதுனால சவுண்ட் யாருக்குமே கேட்கல. முதல்ல கை, கால்கள வெட்டி ஒரு சாக்கு பையில போட்டு வச்சதாகவும், தலைய வெட்டி ஒரு சேலையில பிளாஸ்டிக் பையிலயும் மற்ற துண்டுகள சின்ன சின்னதா வெட்டி, வாளி, தண்ணி ட்ரம் அப்படின்னு சொல்லி போட்டு அடைச்சிருக்கா. மற்ற துண்டுகள சின்ன சின்னதா கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு நெனச்சு, கொஞ்சம் துண்டுகள பாத்ரூம் பைப்புகளையும் அமுக்கியிருக்கா. ஆனா, அது பிளாக் ஆயிடுச்சு. இதனால வீடு முழுவதுமே தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. நாற்றமும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால பக்கத்து வீடுகள்லயும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, இவ அது எலி செத்த வாடை, இனிமே வாடை வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கா. பக்கத்து வீட்லயும் உங்க அம்மாவ பத்தி யாராச்சும் கேட்டா, "இல்ல அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. அதான் அவங்க படுத்தே இருக்காங்க. அவங்களால வர முடியாதுன்னு" சொல்லி சமாளிச்சிருக்கா. அப்பப்ப அவ அவங்க அம்மா கிட்ட பேசுற மாரியே நாடகமெல்லாம் நடத்திட்டு இருந்திருக்கா. இப்படி இருந்த நிலையில தான் ரிம்பிள் வீட்ல துர்நாற்றம் அடிக்கிறத அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க போய் சொல்லியிருந்திருக்காங்க. ரிம்பிளோட பாய் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்து வீணாவ பத்தி கேட்டப்போ, அப்ப ரிம்பிள் தன்னோட அம்மா ராஜஸ்தான்ல இருக்கிற தன்னோட மாமா வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்கா. ரிம்பிள் வீட்ல என்ன இப்படி கெட்ட நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லி கேட்டப்போ, பாத்ரூம்ல தண்ணி போகாம பிளாக் ஆயிருக்கு. அதான் இப்படி வாடையா இருக்குன்னு அவ சொல்லி சமாளிச்சிருக்கா. உடனே அவனும் அவனும் ஏன் இப்படி வாடையா இருந்தா ஒரு ரூம் ஸ்ப்ரே வாங்கி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்கான். இது நல்ல ஒரு யோசனையா வந்து அவ ரிம்பிளுக்கு பட்டிருக்கு. உடனே அவ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா, ரிம்பிளும் டெய்லியும் ஒரு ரூம் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லி வாங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவ வீடு இருக்கிற ஏரியா கொஞ்சம் பிஸியான ஏரியா. நைட்டு 2 மணி வரையும் கூட ஆட்கள் நடமாட்டம் இருக்கும். காலையிலயும் டீ கடை இருக்கிறதால 4 மணிக்கெல்லாம் ஆட்கள் நடமாட ஆரம்பிச்சுருவாங்க. இதனால தான் இந்த பாடிய அவளால டிஸ்போஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கா. போலீஸ் அவ வீட்ல 200க்கும் அதிகமான ரூம் ஸ்ப்ரே பாட்டில் தான் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. கொலைக்கு யூஸ் பண்ண கட்டர், கத்தி எல்லாத்தையுமே கைப்பற்றியிருக்காங்க. ரிம்பிள் மேல ஐபிசி செக்ஷன் 302 படி கைது பண்ணியிருந்திருக்காங்க. இன்னும் கோர்ட்ல விசாரணை போய்கிட்டு தான் இருக்கு. ரிம்பிள் தன்னோட அம்மாவோட உடலையும் சரி, மனசையும் சரி காயப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கா. வீணா இறந்த பிறகு கூட அது நிக்கல. உடல வெட்டி எந்த ஒரு பிள்ளையும் செய்யக்கூடாத காரியத்த தான் பண்ணியிருக்கா. இந்த ரிம்பிள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நீங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.